11க்கு 17 ஸ்பேசியஸான கார் பார்க்கிங், 16க்கு 16 லிவிங் ஹால், ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் 16க்கு 16 ஒரு கிங் சைஸில் பெட்ரூம், 10க்கு 16 ஒரு மாஸ்டர் பெட்ரூமோட ஒரு சூப்பரான வீடு இன்றைக்கி நம்ம பார்க்க வந்திருக்கிறோங்க. டோட்டலாக 2.15 சென்ட்ஸ் லேண்ட் ஏரியாவில் 1500 ஸ்கொயர் ஃபீட் பில்டப் ஏரியாவில் இந்த வீடு அருமையாக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. லேண்ட் ஏரியா என்னவோ 2.15 சென்ட்ஸ் தாங்க. பட் ரூம்ஸ் எல்லாமே வந்து நல்ல ஸ்பேசிஸாகவே பிளான் பண்ணியிருக்காங்க. வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷனில் ரைட் சைடில் ஃபுல்லாக டெக்ஸ்சர் ஒர்க் பண்ணியிருக்காங்க. லெஃப்ட் சைடில் ஃபுல்லாக ப்ரொஜெக்ஷன் ஒர்க் பண்ணி எஸ்எஸ்ல டஃப் அண்ட் கிளாஸ் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. வீட்டுக்குள்ளே என்ட்ரானதுமே பார்த்தீங்க அப்படின்னா 11க்கு 17 மெஷர்மெண்ட்டில் நல்ல ஒரு ஸ்பேசியஸான கார் பார்க்கிங் கொடுத்துருக்காங்க. ஃப்ளோரிங்க்கு ஹெவி டியூட்டி பார்க்கிங் டைல் லே பண்ணி கொடுத்துருக்காங்க. 10 ஃபீட் வரைக்கும் வால் டைல் லே பண்ணி கொடுத்துருக்காங்க. அதுபோக ஈபிக்கான ப்ரொவிஷன் ரைட் சைடில் அமைஞ்சிருக்குதுங்க. ஸோ போர்வெல் வந்துட்டு வீட்டோட லெஃப்ட் சைடில் அதாவது ஜலமூலையில் வந்து அமைஞ்சிருக்குதுங்க. வாட்டர் சம்ப் கொடுத்துருக்காங்க. அதுபோக போர்ட்டிக் ஏரியாலேயே வந்துட்டு ப்ரொஃபைல் லைட்ஸ் வந்து நல்லா கலரிங் லைட்ஸாக கொடுத்து பார்க்கறதுக்கே யூனிக்காக இருக்குங்க. மேற்கு பார்த்த பிளாட்டில் வடக்கு பார்த்து தலைவாசல் வச்சு இந்த வீடு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. இந்த வீட்டோட டோட்டல் லேண்ட் ஏரியா 2.15 சென்ட்ஸ் சொல்லியிருந்தாங்க. பில்டப் ஏரியா 1500 ஸ்கொயர் ஃபீட்டுங்க. கிரவுண்ட் ஃப்ளோர்லேயே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பெட்ரூம், ஒரு ஹால், கிச்சன் கொடுத்துருக்காங்க. இப்போ பார்த்துட்டு இருக்கிறது வீட்டோட லிவிங் ஹாலுங்க. 16க்கு 16 அப்படின்ற மெஷர்மெண்ட்டில் இந்த ஹால் அமைஞ்சிருக்குதுங்க. பூஜா யூனிட் வடக்கு பார்த்த மாதிரி அமைச்சு கொடுத்துருக்காங்க. டபுள் லேயர் யூஸ் பண்ணி கம்ப்ளீட்டாக வந்து ஜிப்சம் போர்டில் வந்து நமக்கு ஃபால் சீலிங் ஒர்க் பண்ணி கொடுத்து சுற்றியுமே ப்ரொஃபைல் லைட்ஸ் கொடுத்துருக்காங்க. அது போக வீட்டோட கார்னர்ஸ் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா அந்த மாதிரி டெக்ஸ்சர் ஒர்க் பண்ணி அதுலேயுமே ப்ரொஃபைல் லைட்ஸ் கொடுத்துருக்குறது வீட்டுக்கு வந்து ரொம்ப சூப்பரான ஒரு லுக் கொடுக்குது. வீட்டோட கிச்சன் ப்ராப்பரான வாஸ்து பிரகாரம் அக்னி மூலையில் அமைஞ்சிருக்குதுங்க. கிச்சனோட மெஷர்மெண்ட் பார்த்திங்க அப்படின்னா 8க்கு 10 அப்படின்ற மெஷர்மெண்ட்டில் கம்ப்ளீட்டாக லாஃப்ட் கவரேஜ் ஒர்க் பண்ணியிருக்காங்க. டேபிள் டாப்க்கு கிரானைட் லே பண்ணி கொடுத்து எஸ்எஸ்ல சிங்க் அமைச்சு கொடுத்துருக்காங்க. அது போக பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஹால் ஏரியாவிலேருந்து அப்படியே பார்த்திங்க அப்படின்னா லெஃப்ட் சைடில் வந்துட்டு வீட்டோட கிட்ஸ் பெட்ரூம் அமைஞ்சிருக்குதுங்க. ஸோ இந்த பெட்ரூம் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா பெட்ரூமோட மெஷர்மெண்ட் வந்து 10க்கு 10 அப்படின்ற மெஷர்மெண்ட்டில் அமைஞ்சிருக்காங்க. லாஃப்ட் கவரேஜ் ஒர்க் பண்ணியிருக்காங்க. சிங்கிள் வால்க்கு மட்டும் டார்க் கலர் பெயிண்ட் பண்ணி கொடுத்து அதிலே லீஃப் டிசைன் கொடுத்துருக்காங்க. இதில் 3/4 யூபிவிசி விண்டோ அமைச்சு கொடுத்துருக்காங்க. அது போக கம்ப்ளீட்டாக பார்த்திங்க அப்படின்னா லாஃப்ட் கவரேஜ் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஒரு அட்டாச்சு டாய்லெட் கொடுத்துருக்காங்க. டாய்லெட் பொறுத்த வரைக்கும் இந்த டாய்லெட் ஸ்டெப்ஸுக்கு கீழே அமையுதுங்க. ஸோ இதுலேயும் வால் டைல் லே பண்ணி கொடுத்துருக்காங்க. வெஸ்டர்ன் கிளாஸட் ஷவர் கனெக்ஷன் எல்லாமே பண்ணி கொடுத்துட்றாங்க. லேண்ட் ஏரியா நம்ம 2.15 சென்ட்ஸ் தாங்க. பட் பிளான் வந்து வேறு லெவலில் வந்துட்டு இந்த பில்டர் வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க. கிரவுண்ட் ஃப்ளோர்லேருந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போகிறதுக்காக இன்னும் ஸ்டேர்கேஸ் அமைச்சிருக்காங்க. ஸ்டெப்ஸுக்கு டைல் லே பண்ணி கொடுத்துருக்காங்க. எஸ்எஸ்ல ஹேண்ட் ரைல் கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்டெப்ஸோட சைட்லேயும் பார்த்திங்க அப்படின்னா கம்ப்ளீட்டாக ப்ரொஃபைல் லைட்ஸ் கொடுத்துருக்கிறது இன்னுமே வந்து பார்க்குறதுக்கே ஜொலிக்குதுங்க. ஸோ மேலே வந்ததுமே பார்த்திங்க அப்படின்னா ஸ்ட்ரைட்டாக அமைஞ்சிருக்கிறது வீட்டோட கிங் சைஸில் அமைஞ்ச பெட்ரூமுங்க. 16க்கு 16 அப்படின்ற மெஷர்மெண்ட்டில் இந்த பெட்ரூம் அமைஞ்சிருக்குதுங்க. நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் ஃபாலோவர்ஸ் நிறைய கிளைண்ட்ஸ் கேட்குறது என்ன அப்படின்னா எனக்கு 10க்கு 16 பெட்ரூம் விட 16க்கு 16 பெட்ரூம் இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தீங்க. ஸோ உங்களுக்கு ஏற்ற மாதிரியே வந்துட்டு இந்த வீடு சூப்பராக வந்து பிளான் பண்ணி கட்டி கொடுத்துருக்குறாங்க. நல்ல ஒரு பெரிய சைஸில் நீல் வாக்கில் வந்துட்டு ஒரு அட்டாச்சு டாய்லெட் கொடுத்துருக்காங்க. 10 ஃபீட் வரைக்கும் வெட்டிஃபை டைல் லே பண்ணி கொடுத்து வெஸ்டர்ன் கிளாஸட் ஷவர் கனெக்ஷன் வாஷ் பேஷன் ப்ரொவிஷன் எல்லாமே வந்து கொடுத்துருக்குறாங்க. ஒரு சூப்பரான ஃப்ரண்ட் பால்கனி கொடுத்துருக்குறாங்க. ஸோ ப்ரைவேட் பால்கனி. இதில் பார்த்திங்க அப்படின்னா ஆத்தங்குடி டைல் பேட்டர்னில் வர மாதிரி 4 டைல்ஸ் லே பண்ணி வால் டைல் லே பண்ணி கொடுத்துருக்காங்க. எஸ்எஸ் ஹேண்ட் ரைலில் வந்துட்டு டஃப் அண்ட் கிளாஸ் ஃபிக்ஸ் பண்ணி எலிவேஷனுக்கு வந்து கிளாஸ் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. சுற்றியுமே நல்ல ஒரு ரெசிடென்ஷியல் ஏரியாக்குள்ளே இந்த வீடு அமைஞ்சிருக்குங்க. ஸோ ஆப்போசிட்லேயே பார்த்திங்க அப்படின்னா வீடு வந்து அட் ப்ரெசென்ட் குடியிருக்கிறாங்க. பக்கத்துலேயும் நிறைய வீடுங்க, மளிகை கடைங்க, பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கமாக அந்த வீடு வந்து அமைஞ்சிருக்குதுங்க. மேலே வந்ததுமே பார்த்திங்க அப்படின்னா ரைட் சைடில் வந்து 10க்கு 16 அப்படின்ற மெஷர்மெண்ட்டில் இந்த பெட்ரூம் அமைஞ்சிருக்குதுங்க. இங்கேயும் வார்ட்ரோப் ஒர்க், லாஃப்ட் கவரேஜ் ஒர்க் எல்லாமே பண்ணியிருக்காங்க. ப்ரொஃபைல் லைட்ஸ் எல்லாமே வந்துட்டு வேறு லெவலில் பண்ணி கொடுத்துருக்காங்க. சிங்கிள் வால்க்கு மட்டும் டார்க் க்ரீன் கலரில் வந்து நமக்கு டெக்ஸ்சர் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க. இங்கேயும் ஒரு அட்டாச்சு டாய்லெட் நல்ல ஒரு ப்ரீமியம் லுக்கில் வந்துட்டு டைல் சூஸ் பண்ணி நீட்டாக லே பண்ணி கொடுத்துருக்காங்க. 10 ஃபீட் வரைக்கும் வால் டைல் லே பண்ணி கொடுத்துருக்காங்க. அது போக 2/2 வென்டிலேட்டருங்க, ஷவர் கனெக்ஷன், வாஷ் பேஷன் ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. இங்கேயும் வெஸ்டர்ன் கிளாஸட் நமக்கு ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துட்றாங்க. இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் ஒர்க் எல்லாமே கம்ப்ளீட் ஆயிடுச்சுங்க. க்ளீனிங் ப்ராசஸ் மட்டும் தான் இருக்குங்க. ஸோ இதில் அவுட்டர் ஸ்டேர்கேஸ் பக்கத்துலேயே வந்துட்டு வாஷிங் மிஷினுக்கான ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. ஸ்டெப்ஸ் எல்லாமே வந்துட்டு அவுட்டர் ஸ்டேர்கேஸில் இருக்கக்கூடிய ஸ்டெப்ஸ் வந்து கம்ப்ளீட்டாக நமக்கு ஸ்டீலில் வந்து கொடுத்துருக்காங்க, எம்எஸ்ல கொடுத்துருக்காங்க. ஸோ மேலே வந்ததுமே நீட்டாக ஃபினிஷ் பண்ண ஒரு ஓப்பன் டெரேஸ் ஏரியா நம்ம பார்த்துட்ருக்குறாங்க. மேலே வந்து 2 ஓவர் ஹெட் டேங்க், நல்ல தண்ணி உப்பு தண்ணி தனித்தனியாக வந்து பெட்டு கட்டி காங்கிரீட் போட்டு அதுக்கு மேலே வச்சுருக்காங்க. மேலே நீட்டாக பேரப்பட் வால் ஹைட் பண்ணி கட்டி கொடுத்துருக்காங்க. அது போக வந்து துணி காய போகிறதுக்கு கம்பி கொடுத்துருக்காங்க. நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி சுற்றியுமே 360 டிகிரி கம்ப்ளீட்டாக வந்து வீடுங்க ஆயிடுச்சுங்க. இந்த வீட்டோட பட்ஜெட் பார்த்திங்க அப்படின்னா 70 lakhs கோட் பண்ணுறாங்க. நெகோஷியபிள் ப்ரைஸ். இந்த வீடு கோயம்புத்தூர் மேட்டுப்பாளையம் ரோட்டில் துடிலூர் பக்கத்தில் மணிகாரம்பாளையத்தில் அமைஞ்சிருக்கு. இமீடியட்டாக